லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, என் மகனே நீ தொழுகையை நிலைநாட்டி என்று சொன்னார். இது மிக முக்கியமான ஒரு உபதேசம். நாம் நமது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவாகிற வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு என்று சொல்லி இந்த உலக விஷயங்கள்ல கடும் முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆனா ஒரு நாளையில நம்மளோட மனச்சாட்சியை தொட்டு பார்த்தோம்டா அந்த புள்ள 5 வக்து தொழுகைக்கும் அது தொழுறதுக்கு நாம எடுத்த முயற்சிகள் என்ன? சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸ்காலர்ஷிப் OL AL கடும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க பெற்றோர்களால். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் தெளிவாக ஓத தெரியாம இருக்கும், சரியா குர்ஆனை ஓத தெரியாம இருக்கும், தொழுகையில உள்ள அவுராதுகள் அந்த பிள்ளைக்கு தெரியாம இருக்கும். குர்ஆன் என்ன மன ஓத தெரியாம இருக்கலன்னு கேட்டோன்னே அந்த பாடம் ஸ்காலர்ஷிப் அங்க பாடத்துக்கு போற, அதனால எனக்கு சரியா ஓதல் பிடிச்சிக்கலாம் போயிட்டு தொழுக துவாக்கள் எனக்கு தெரியாம போயிட்டு என்று சொல்ற பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு வராங்க. எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொன்னார்கள், அகிமிஸ் ஸலாத்த, மகனே தொழுகை நிலைநாட்டு என்று சொன்னார். ஏனென்றால் அன்புக்குரிய தாய்மார்களை பிள்ளைகள் மட்டுமல்ல பெற்றோரும் தான் நாமளும் தான் தொழுகையில சரியா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களிடத்துல முதலாவது அவங்களோட அமல்ல அல்லாஹ் விசாரிக்கிறது தொழுகை பற்றி தான். தொழுகை சரி என்றா மத்த எல்லாம் சரி, தொழுகை ஃபெயில் என்றா எல்லாம் ஃபெயில் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் முதலாவது கேட்கிற தொழுகையா என்றுதான் கேட்கிற. தொழுகையில எல்லாம் சரியாக இருக்குமா இருந்தா அந்த கேள்வி கணக்குல எல்லாத்திலையும் அவர் பாஸ் என்றா மற்ற எல்லாத்திலையும் பாஸ். ஒழுங்கா தொழுத ஆளுக்கு தான் நான் சரியா தொழுதேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்திய மாதிரி அங்க போய் மாத்திராது. முதலாவது நம்மட வாக்கி முத்திரையிடப்படும், சீல் போடப்பட்டு வாயை துறக்கிற நம்மட கைதான் பேசுமா, கால் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்களோட வாக்கி நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம், வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவங்களோட கை எங்களோடு பேசும், வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவங்களோட கால்கள் அவங்க செஞ்சதுக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாத நம்மட உறுப்பே நமக்கு எதிராக இருக்கு. அதனால நம்ம சரியா தொழுதிருந்தா தான் நமக்கு சரியா பதில் வரும். அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, பெற்றோருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா பிள்ளைகள் பிள்ளையான பாவமான விஷயங்களை செய்கிற போது அதை எப்படி தடுக்கிற. இன்றைக்கு உருவாயிட்டு வர பிள்ளைகள் எப்படின்னா பாப்பாக்கு எதிர்த்து கதைக்கிற, உம்மாக்கு எதிர்த்து கதைக்கிற, காக்கா ராத்தா அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிற, ஆசிரியர்களோடு முரண்படுகிற, இப்படி வயதுல மூத்தவங்களோடு அவங்க அடிக்கடி முரண்படுகிற, சின்ன விஷயத்துக்கெல்லாம் முரண்படுகிற, சண்டை பிடிக்கிற இப்படியான ஒரு சமுதாயம் இப்ப உருவாயிட்டு வருது. பாப்பாண்டு பாக்குறோம் இல்ல, உம்மாண்டு பாக்குறோம் இல்ல, அசரத்தண்டு பாக்குறோம் இல்ல, அதையெல்லாம் எதிர்த்து பணிந்து நடக்காம அவங்களோ எல்லாம் எதிர்த்து நடக்கிற அப்படியான ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. அவ இதை எப்படி நாம தடுக்கலாம் என்றா அல்லாஹ் சொல்கிற அழகிய உபதேசம் தொழுகவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அந்த பிள்ளைகிட்ட தொழுகையை சரியா தொழுற பிள்ளையாக நாம அப்படியான ஒரு பழக்கத்தை கொண்டாந்துட்டோம்னா நிச்சயமாக மாற்றம் வரும். இப்படி பெற்றோரை எதிர்க்கிற, ஆசிரியர்களை எதிர்த்து பேசுகின்ற, முதிர்ந்தவர்களை வயதுல மூத்தாக்களை அவமதிக்கிற அந்த பிள்ளைகளை போய் பார்த்தோம்னா தொழுகை சரியா இருக்காது. பக்துக்கு தொழ மாட்டா, அல்லது விட்டு விட்டு தொழக்கூடிய பிள்ளையா இருக்கும். தொழுதாலும் அவசரமா தொழும், ருக்கு சுஜூத் சரியா போட மாட்டா. இந்த தொழுகை சீரில்லாத பிள்ளைகள் தான் அந்த மாதிரி பாவங்கள்ல ஈடுபடுறதை நாங்க பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவமான விஷயங்கள் ஒரு மனிதனை தடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான பழக்கத்தை நாங்களும் எங்களுக்குள்ள கொண்டாடணும். நாங்களும் சில சகோதரிப்பாங்க, பயனுக்கு வருவாங்க, நோன்பு குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, தொழுகை சரியா தொழ மாட்டான். லுகர் தொழுதா அசர் இல்ல, அசர் தொழுதா மகர் இல்ல, மகரி தொழுதா இஷா இல்ல, சிலாங்கலிக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுறாங்க. ஊருக்குள்ள இருந்துட்டு பிரயாணத்தினால நான் தொழுறேன். அசர் ஜம்முன்றது லுகர் அசரோட அல்லது அசர லுகரோட அப்படி தொழுறது, மகரி இஷாவோட சேர்த்து தொழுறலாம். இப்பண்டா ஜம்மு கசர் செய்யற பிரயாணத்துல சிலாக்கள் ஊர்ல கசர் செய்யறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல இஷா நேரத்துக்கு போய் நின்றா லுகர் அசரு மகரி இஷா எல்லாம் தொழுவிட்டு தொழுதாச்சு அடிச்சிடலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய சுன்னா கிடையாது. இந்த தொழுகை நம்மிடத்திலிருந்து பாவங்களை தடுக்காது. அப்ப இந்த பாவங்கள்ல இருந்து ஒழுக்கமான ஒரு மனிதனாக நம்மளை மாற்றணும்டா தொழுகையை சரியா தொழணும், உள்ளச்சத்தோட தொழணும், நேரத்துக்கு தொழணும், ருக்குல ஓதுற துவாக்களை சரியா ஓதி, சுஜூல ஓதுற துவாக்களை சரியா ஓதி பயபக்தியோட தொழுதா அந்த தொழுகையின் மூலம் நமது நடத்தைகளில் நல்ல மாற்றங்கள். இப்படியான தொழுகையாளிகளாக நாங்களும் இருக்கணும், மாறணும், நமது பிள்ளைகளையும் மாற்றணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அதிகம் துவா கேட்டாங்க. அவன் கேட்ட துவாக்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. அவன் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியாக ஆக்கு. தொழுது விட்டு தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக மாற்று. அதே போன்று வ மின் துர்ரியத்தி, என்னுடைய வம்சாவளியில் இருக்கிற இந்த புள்ள குட்டிகள், என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்களுடைய ரப்பே எங்களுடைய இந்த பிரார்த்தனையை கபூல் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார். நம்ம என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆக், இந்த மாதிரி OL பாஸ் ஆக், இந்த புள்ள AL பாஸ் ஆக், இந்த புள்ளைக்கு எம்பசி பேத்துறோம், இந்த புள்ளைக்கு ஜாப் கிடைச்சிரும், எல்லாம் இஞ்சான். மறுமையில கபூர் வேதனையிலிருந்து, நரகத்திலிருந்து, சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தில பாஸ் ஆகிறது, தராசி நன்மை தீமை நிறுக்கக்குள்ள அங்க பாஸ் ஆகிறத பத்தி அதை கட்டிக்கமா. யா அல்லாஹ்
எங்கட நன்மை இது மேல் இருக்கிற போது எந்த நன்மை எந்த புள்ளோட நன்மை எல்லாம் நன்மையின் பக்கம் கதிச்சு அங்க நாங்க பாஸ் ஆயிரும் எப்பயாவது கேட்டிக்கிறோமா? அபராதிகளாக இருக்கிற நம்ம பெற்றோருக்கு இப்படி கேட்டிக்கிறோமா? நம்ம கேட்கலாம் இஞ்சுதான் எல்லாம். எனவே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு அந்த செய்தியை கொடுத்தார். தொழுகை விடுறது சின்ன விஷயம் இல்ல சகோதரிமார்களே, தாய்மார்களே. அல்லாஹ் தஆலா சக்கர் என்ற ஒரு கொடிய நரகத்தை வச்சிருக்காங்க. அது யாருக்கு தெரியுமா? தொழுகையை விடுற ஆக்களுக்கு தான். நம்ம ஆக்கள் தொழுகை விடுறது சின்ன பாவம் நினைச்சுக்கிறாங்க. நரகத்திலே மிக மோசமான சக்கர் என்ற நரகம் தொழுகை விடுறாக்களுக்காகத்தான் இருக்கு. மா சலகக்கும் ஃபீ சக்கர், அந்த சக்கர் என்ற கொடிய நரகத்துக்குள்ள வேதனை செய்யப்படுறவங்கள்ட்ட கேட்கப்படுமாம், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் தள்ளியது எது என்று. ஆலு லம் நகு மினல் முஸல்லீன், அவர்கள் சொல்லுவார்களா, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாங்கள் மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களாக இருந்து விட்டோம், மறுமையை நாங்கள் நம்பல. வகுன்னா நஹூது மஅல் காயிலின், உலகத்தில வாழுகிற போது சும்மா நேர காலங்களை வீணாக்கி சும்மா அரட்டை அடித்து திரிபவர்களோடு நாங்களும் திரிந்து விட்டோம். வணக்கம் எல்லாம் செய்ய எங்களுக்கு நேரம் கிடைக்கல, சும்மா நேரம் காலங்களை வீணாக்குறவர்களோடு நாங்கள் இருந்து விட்டோம். ஹத்தா அத்தானல் யகீன், மௌத் வரைக்கும் இப்படியே இருந்து விட்டோம். அன்புக்குரிய தாய்மலை, இப்ப அப்படித்தான் பிள்ளைகளும் அப்படித்தான் வருது. பள்ளிகளுக்கு தொழுகைக்கு பிள்ளைகளை பாருங்க, சப்புகள் ஒரு 100 தொழுகையாளிகள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இளைஞர்கள் அல்லது சிறியவர்கள். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு தொழுகையே இல்லை. இந்த விஷயமா நிச்சயமா நம்மிடத்தில் அல்லாஹ் மறுமையில கேட்பான். புள்ள டியூஷனுக்கு போகலாட்டி கோவப்படுறோம், உலக விஷயங்கள் எதுலையும் தவறு விட்டா கோவப்படுறோம், கண்டிக்கிறோம். ஆனா தொழுகைக்கு புள்ள போகலண்டா நம்ம அதை பத்தி கணக்கு எடுக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு அல்லா இடத்துல பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். சக்கர் என்ற நரகத்துக்கு நம்மளோட புள்ளைய அல்லா போட்டு வேதனை செய்யறது நான் விரும்புவோமா? சக்கர் என்ற சும்மா சாதாரணமானதா? ஒமா அதுராக்கமா சக்கர். அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான், நபியே சக்கர் என்றா என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? லா துபுகி வலா ததர், அதுக்குள்ள ஒரு ஆள் போனா மிஞ்ச மாட்டார், அது அவரை விட்டுவிட எலும்ப கூட விடாதாம், அப்படியே அவர் நினைஞ்சிடும், அழித்து விடக்கூடியது. லவ்வாஹத்துல் லில் பஷர், தோள்களை அப்படியே கருக வைத்து விடக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசு. அவ்வளவு கொடிய நரகம் தொழுகை உறவங்களுக்காகத்தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கடைசி நேரத்திலே கூட, சக்ராத்துடைய மரண நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் பேசினார்களா. அவங்களோட கூட இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த இறுதியான வார்த்தைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னவென்றால், அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள். அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ்வும் தொழுதார்கள், பேணி தொழுதார்கள். மரண நேரத்திலே மயக்கம் வரும், மயங்கி எழும்புகிற போது கேட்பாங்களா, மக்கள் தொழுவிட்டாங்களா? இல்லை என்று சொன்னதும் தண்ணீரை ஊற்றிக்கொள்வார்கள், உது செய்வார்கள். தன்னை யாரையாவது அழைத்து செல்லுமாறு ஏவி 2 பேருடைய உதவியோடு கால்கள் இழுபடுகிற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு போய் தொழுதார்கள் என்று ஹதீஸ் சொல்லிப்பார். மௌத்தாகிற நேரத்திலையும் தொழுக வேண்டுகிட்டே மௌத்தாகினார்கள் என்றால் அந்த தொழுகையை பேணிக் கொள்ளுங்க, தொழுகையை மட்டும் விட்டுடாதீங்க என்று சொன்னார்கள். அதே போன்று தொழுகையை பற்றி தான் முதலாவது மறுமையில கேட்கப்படும். அதுல நீங்க பாஸ் என்றா எல்லாத்திலையும் பாஸ், அதுல ஃபெயில் என்றா நீங்க எல்லாத்திலையும் ஃபெயில் என்று சொன்னார்கள் என்றால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, என்ற மகனே தொழுகையை சரியா பேணி தொழு என்று சொன்னார்கள். எனவே இந்த போதனை எங்களுக்கு மத்தியிலும் நடைமுறையில் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம சரியா சொல்லணும்.